சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கான ஸ்பெஷலைஸ்டான ஒரு சேனல் தான் நம்ம சேனல்ல இப்போ கோர்ஸ் போயிட்டு இருக்கு. ஓகே, இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மெயினா 60 டேஸ் ஒரு ஸ்டடி ஷெட்யூல் ஆர் ரிவிஷன் ஷெட்யூல்னு வச்சுக்கலாம். ஓகே, அது வந்து பிடிஎஃப்ல இருக்குது. உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டா வந்து அத பத்தி எக்ஸ்பிளனேஷனும் குடுத்துருக்கேன். ஸோ அது வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ஹோம் மேக்கர் ஆர் வொர்க்கிங் பீப்பிளா இருந்தீங்க அப்படின்னா, இந்த 60 டேஸ அதாவது நமக்கு இப்போ 60 பிளஸ் ஒரு 10 டேஸ் 70 டேஸ் இருக்குது. எனிஹவ் வந்துட்டு நீங்க அதுக்கு ஒரு ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்த 10 டேஸ்ன்னு வச்சுட்டா கூட 60 டேஸ எப்படி நீங்க எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்ணி இந்த ஜாப நீங்க கிராப் பண்றது அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. ஓகே. டைம் மேனேஜ்மென்ட் டிப்ஸ் வந்து எப்படி ஹோம் மேக்கர் அப்படின்னா உங்களுக்கு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அதே ஆஸ் வெல் அஸ் வொர்க்கிங் பீப்பிள் அப்படின்னா உங்களுக்கும் வந்து டே ஃபுல்லா வொர்க் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு இருக்கும். ஸோ போத் ஆர் ஆல்மோஸ்ட் சேம் தான். இவங்க வீட்ல இருப்பாங்க. பட் ஹேவ் மெனி கமிட்மெண்ட்ஸ் அவங்களுக்கு வீட்ல இருக்கிறதுனால நெறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். வொர்க்கிங் பீப்பிள்க்கு வந்து வீட்ல இருக்க மாட்டாங்க. அவங்க வொர்க் பண்ண போறாங்க. ஸோ அந்த டைம் அவங்களுக்கு பிஸியா இருக்கிற மாரி இருக்கும். இதுக்கு இடையில இருக்கிற டைம எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆஃப்டர் தென் கிட்ஸ் இருப்பாங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாவும், இல்ல கிட்ஸ் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு அப்புறமா, அவங்க நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதையும் நம்ம பேலன்ஸ் பண்ணணும். இதுக்கு இடையில எப்படி படிக்கிறது அப்படிங்கிறது தான் நெறைய பேரோட ப்ராப்ளமா இருக்கு. எனக்கு வந்து படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட் அதுக்கான டைம் இல்ல. ப்ராப்பரா படிக்க முடியல. கன்டினியூட்டி இல்ல. என்னால ஃபுல்லா படிக்க முடியல. அந்த மாரி வொரீஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி எப்படி படிக்கணுங்கிறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் வீடியோவா தான் இத நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். தென் வந்து 60 டேஸ் தான் இருக்கு. என்னால இனிமேல் படிச்சு பாஸ் பண்ண முடியுமா? அப்படிங்கிற டவுட் வந்து நெறைய பேருக்கு இருக்கு. ஸோ இதெல்லாம் பத்தி நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். நெக்ஸ்ட் நான் இப்ப படிக்கணும். எப்படி படிக்கணும்? என்ன படிக்கணும்? இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்க போறேன். இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும்? அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லாம இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் எந்த மாரி டைம வந்து நான் யூட்டிலைஸ் பண்ணி படிக்கிறது? எனக்கு தான் டைமே இல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கலாம். ஸோ டைம் இல்ல அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு ரீசனா எடுத்துக்கவே முடியாது. பிகாஸ் வந்து 24 ஹவர்ஸ் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா நீங்க ஒரு வொர்க்கிங் பீப்பிளா இருந்தீங்க அப்படின்னா, உங்களோட டைமிங் வந்து 8 ஹவர்ஸ் வந்து வொர்க்குக்காக இருக்குமா? 8 ஹவர்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க வொர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஒரு 1 ஆர் 2 டைம்ஸ் வந்து உங்களுக்கு டிராவலுக்கு போயிரும் அப்படின்னா, 10 ஹவர்ஸ் போயிருச்சு அப்படின்னு வச்சா கூட, ரிமைனிங் வந்து நமக்கு 14 ஹவர்ஸ் இருக்கு இல்லையா? 14 ஹவர்ஸ் இருக்கு. இதுல வந்து ஒரு 6 ஹவர்ஸ் வந்து நீங்க உங்களோட தூக்கத்துக்காக நம்ம எடுத்துக்கலாம். நம்மளோட ரெஸ்ட் டைம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே. 6 ஹவர்ஸ் போயிருச்சு அப்படின்னா கூட, ரிமைனிங் வந்து 8 ஹவர்ஸ் இருக்கு. இந்த 8 ஹவர்ஸ்ல உங்களோட டெய்லி டாஸ்க்கான குக்கிங் ஆர் பாத்திங் அந்த மாரி நம்மளோட பெர்சனலுக்காக நம்ம வந்து 2 ஹவர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட, ரிமைனிங் 6 ஹவர்ஸ் நீங்க எப்படியாவது நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அந்த 6 ஹவர்ஸ் என்னென்ன டைம் அப்படிங்கிறத நீங்க தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே. அந்த டைமிங்க வந்து ஃபிக்ஸ் பண்றது நம்ம தான். அது வந்து வொர்க்கிங் பீப்பிளா இருந்தாலும் சரி,